السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ بِمَا كَانُوا يَكْذِبُونَ. وقال تعالى: لِمَ تَلْبِسُونَ الْحَقَّ بِالْبَاطِلِ وَتَكْتُمُونَ الْحَقَّ وَأَنْتُمْ تَعْلَمُونَ. وقال تعالى: وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் தனக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் தனக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மனிதர்களுடைய எதிர்பார்ப்பாக ஆசையாக இருப்பதை நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, உலக ரீதியாக நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கே நமக்கு அவசியம் பலன் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது, மறுமையை நோக்கமாக கொண்டு நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு நிச்சயமாக நமக்கு பலன் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் இருக்க வேண்டும். ஏதோ செயல்படுகிறோம், அதற்கு பயன் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி என்ற நிலை ஒருபோதும் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரிடமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் திருக்குரானும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் நமக்கு அப்படித்தான் கட்டளையிடுகின்றன. நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் இந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. நோன்பு நோற்பது தொடர்பாக, ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வணங்குவது தொடர்பாக, லைலத்துல் கத்ர் இரவை தேடுவது தொடர்பாக இந்த வழிகாட்டுதல்கள் கட்டளைகளில் எல்லாம் ஈமான வஹ்திசாபன், நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்குரிய முழு பயன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அந்த முழு பயன் கிடைப்பதற்கு எந்த முறையில் அந்த செயலை செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாதம், அந்த மாதத்திற்கென்று அல்லாஹ் பிரத்யேகமாக கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பு, அதனுடைய முழு பயன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அதனுடைய முழு பயனை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல், எச்சரிக்கை, ஆலோசனை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய நோன்பு ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் பயனற்றதாக ஆகிவிடும், எனவே அது விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற கோணத்தில் நபிகளாருடைய அந்த அறிவுரை அமைந்திருக்கிறது. அது என்ன எச்சரிக்கை? அந்த அளவிற்கு நோன்பை நன்மையற்றதாக ஆக்குவதற்குரிய அளவிற்கு அது அவ்வளவு பெரிய தீமையா? அது குறித்து இஸ்லாத்தின் எச்சரிக்கை என்ன என்பது தொடர்பான செய்திகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நோன்பும் பொய்யும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 1903வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்: யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதோ
தாகித்திருப்பதோ அல்லாஹுவுக்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பு வைத்துக் கொண்டு நீங்கள் பொய் பேசுகிறீர்கள், பொய்யான செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய நோன்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதாவது உங்கள் நோன்பிற்கு அல்லாஹ்விடம் எந்த கூலியும் இருக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 1903வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதை கேட்டவுடன் அவசர அவசரமாக தூக்கத்தை எல்லாம் தொலைத்து அதிகாலை எழுந்து சாப்பிட முடிகிறதோ இல்லையோ சகர் சாப்பிட்டு விட்டு மாலை வரை பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், மனைவியை விட்டு விலகி இருக்கிறோம். இவ்வளவு பெரிய அமல் சாதாரணமான ஒரு பொய் பேசுவதால் பயனற்றதாக ஆகிவிடுமா? பலருக்கும் இப்படி ஒரு கேள்வி. அன்பானவர்களே, பொய் என்பது எந்த அளவிற்கு இஸ்லாத்தின் பார்வையில் மோசமானது என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால் பொய்யால் நோன்பு பாழாவது நியாயம்தான் என்பதை உணர்ந்து கொள்வார். பொய்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? அதனால நோன்பே வீணாகுமா? இந்த கேள்விக்கு திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 10வது வசனம், 3வது அத்தியாயம் 71வது வசனம், 22வது அத்தியாயம் 30வது வசனம், 50வது அத்தியாயம் 17 மற்றும் 18வது வசனங்கள், 51வது அத்தியாயம் 10வது வசனம், 99வது அத்தியாயம் 7 மற்றும் 8வது வசனங்கள், புகாரில் இடம்பெறக்கூடிய 33 மற்றும் 34வது ஹதீஸ், 1903வது ஹதீஸ், 5977வது ஹதீஸ், 6094வது ஹதீஸ், 7047வது ஹதீஸ், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 106வது ஹதீஸ். இங்கெல்லாம் பொய்யால் நோன்பு வீணாகுவது நியாயம்தான் என்பதை விளங்கக்கூடிய வகையில் பொய்யின் அபத்தங்களை பற்றி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தெளிவாக எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனங்களில் ஹதீசுகளில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த கேள்வி ஏன் வருகிறது? பொய் நோன்பை வீணாக்குமா? இந்த கேள்வி ஏன் மக்களிடத்தில் வருகிறது? அதற்கான விடையை நாம் தெரிந்து கொண்டால் நம்மை அந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏன் இந்த கேள்வி வருகிறது? பொய்ங்கிறது பெரும்பாலான மனிதர்களுக்கு ஒரு தவறாகவே தெரியவில்லை. அதனால் தான் பொய் பேசுறதால நோன்புடைய நன்மை கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. பொய் எந்த அளவிற்கு இஸ்லாமிய பார்வையில் பெரும் பாவம், தவறு, குற்றம் அப்படிங்கிறத உணராத காரணத்தால் எந்த அளவு மக்கள் பொய்யோடு இரண்டர கலந்து விட்டார்கள் என்று சொன்னால், மனிதன் உயிர் வாழ்வதற்கு காற்று, நீர், உணவு, உறைவிடம், உடை இதுவெல்லாம் எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பொய் மிக மிக அவசிய தேவை என்கிற அளவிற்கு பெரும்பாலான மனிதர்களுடைய புரிதல் ஆகிவிட்டது. பாய், பொய் பேசாமலாம் வாழவே முடியாது பாய். இன்னும் சிலர், நீங்கெல்லாம் பயான் பேசுறீங்க, இமாமா இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஓகே, நாங்கெல்லாம் வியாபாரி, எங்களால பொய் பேசாம ஒரு நாளை கூட கடத்த முடியாது. பொய்யே வகைப்படுத்துறாங்க. பயான் பேசுறவங்களுக்கும் இமாமுக்கும் பொய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வியாபாரிகளுக்கு பொய் இல்லாம வாழ முடியாது. இன்னும் சிலர், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பொய் பேசிதான் பயானுடைய வாழ்க்கையை நடத்த முடியும், இப்படி நியாயப்படுத்துறது. இன்னும் சிலர், பொய் ஒரு பெரிய தப்புன்னா சொல்ல முடியாது பாய், அப்பப்ப சின்ன சின்ன பொய் பேசிக்கிறோம், இதெல்லாம் ஒரு குற்றமா? இப்படி சிலருடைய கேள்வி. இன்னும் சிலர், 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஒரே ஒரு கல்யாணத்துக்கே 1000 பொய் சொல்லலாம்னா வாழ்க்கை முழுக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொய் சொல்றது கூட குற்றம் இல்லைங்க. இப்படியெல்லாம் பொய்யை நியாயப்படுத்தி இரத்த நாளங்களிலெல்லாம் பொய் ஊடுருவி விட்டதால் அதை ஒரு தவறு என்று ஒப்புக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. இன்னும் சிலர், நாம பொய் பேசுறோமாங்கிறத பாக்குறது தான் அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ்வுக்கு வேற வேலை இல்லை. 5 வேளை தொழக்கூடிய, நோன்பு நோற்று இருக்கக்கூடிய, ஹஜ் செய்த பல சகோதர சகோதரிகள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பதை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் இஸ்லாத்தில் பதில் இருக்கிறது. அன்பானவர்களே, இஸ்லாம் இறை மார்க்கம் என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரம். யார் எந்த கோணத்தில் கேள்வி கேட்டாலும் அதற்கு அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் பதில் இருக்கிறது. பொய் என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? பொய் என்ன அவ்வளவு பெரிய தப்பா? அப்படிலாம் கேட்கிறாங்கல்ல. தப்புதான். ஏன் தப்பு? அல்லாஹ் ஒன்றை விட்டு விலகி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் என்றால் அதை யார் செய்கிறாரோ அது தவறுதான். திருக்குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஜ்தனிபு கௌல ஸூர்.
பொய் பேசுவதை விட்டும் விலகி கொள்ளுங்கள். எதை விட்டு விலக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டானோ அதை யார் செய்கிறாரோ அவர் தவறு செய்கிறார், பாவம் செய்கிறார் என்பதுதான் பொருள். அல்லாஹ் ஒன்றை விட்டு விலகி கொள்ள சொல்லுகிறான் என்றால் நான் அதை செய்வேன், ஆனால் என்னுடைய நோன்பு பாழாக கூடாது என்று ஒருவர் எதிர்பார்த்தால் அல்லாஹுடைய ஏற்பாட்டிலேயே அவர் குறை காண்கிறார் என்பதுதான் அர்த்தம். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 50வது அத்தியாயம் 17-18வது வசனங்களிலே பேசுகிறான். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத். வலதுபுறமும் இடதுபுறமும் உங்களுடைய செயல்களை எல்லாம் எடுத்து எழுதுவதற்குரிய வானவர்கள் இருக்கிறார்கள். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத். இப்படி சொல்லிவிட்டு மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க எதை பேசினாலும் அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பொய் பேசுபவர்கள் அல்லாஹ்வுக்கு இதேவா வேலை? நம்ம பொய் பேசுறோமா உண்மை பேசுறோமான்னு பாக்குறதையா அவன் வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறான்? இப்படி எல்லாம் கேட்கிறார்கள். அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், அதற்கான ஏற்பாட்டை நான் செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் எதை பேசினாலும் அது பதிவு செய்யப்பட்டு விடும். அதனால பேசாதீங்க. முதலில் பொதுவாக சொல்லுகிறான், வஜ்தனிபு கௌல ஸூர், பொய் பேசுவதை விட்டு விலகி கொள்ளுங்கள். நீங்க எதை பேசினாலும் அது பதிவு செய்யப்பட்டுரும், அதனால அதை பேசாதீங்க. 3வது அத்தியாயம் 71வது வசனத்திலே சொல்லுகிறான், லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். உண்மையை மறைக்காதீர்கள், அதாவது பொய் பேசாதீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். உண்மையோட பொய்யை கலக்காதீங்க, உண்மையை மறைக்காதீங்க. உண்மையை மறைப்பது என்று சொன்னால் பொய் பேசுவது. சிலர் பொய் பேசிட்டா மாட்டிக்குவோம், அதனால கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் மிக்ஸ்டு. இப்ப இஸ்லாமிய அடிப்படையில திருமணம் அப்படின்னு சொன்னா அது மணமகன் தான் செலவு செய்ய வேண்டும், பெண் செலவு செய்வது மார்க்கத்துல வழிகாட்டப்பட்ட விஷயம் இல்லைன்னு சொல்றோம்ல. நாங்க கொஞ்சம் இஸ்லாத்தை பின்பற்றோம். 50-50 கல்யாண செலவுல மாப்பிள்ளை வீட்டுல பாதி பெண் வீட்டுல பாதிங்கிற ஒரு புது கொள்கையை உருவாக்கி இருக்கிறாங்கல்ல. அது மாதிரி அன்னைக்கு யா அஹ்லல் கிதாப் அந்த வசனம் 3வது அத்தியாயம் 71வது வசனம் இப்படிதான் தொடங்குது. யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். மொத்தமா பொய் சொன்ன கண்டுபிடிச்சிருவாங்க. பாதி உண்மை பாதி பொய். இது ஒரு சாரா. இதுவும் உண்மையை மறைப்பதுதான் என்பதை அன்தும் தஅலமூன், வேணும்னே இது பொய் தான் தெரிஞ்சோம் உண்மையை பொய்யோட கலக்குறீங்க, உண்மையை மறைக்கிறீங்க, இது வேணாம்பா அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். 3வது அத்தியாயம் 71வது வசனத்தில் பொய்யை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்க, பொய்யோட உண்மையை கலந்து பேசாதீங்க, உண்மையை மறைக்காதீங்க, நீங்க என்ன பேசினா அது பதிவு செய்யப்பட்டு விடும். இப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு தவறாக பொய் இருக்கிறது என்றால் இந்த பொய்யால் நோன்பு பாழாகுவது என்பது நியாயமா இல்லையா? இவ்வளவு சொன்ன பிறகும் கூட நாங்க பொய் பேசிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறார்களே, அவர்களுடைய நிலையை பற்றியும் அல்லாஹும் அவனுடைய தூதரை எச்சரிக்கை செய்கிறாங்க. 2வது அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார், வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன். அவர்கள் பொய் பேசிக் கொண்டிருந்த காரணத்தால் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். உலகத்துல அமல்கள் பாழாகி விடுகிறது, மறுமையில் வேதனை அவர்களுக்காக காத்திருக்கிறது என்று இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எதன் காரணமாக? பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் பேசியவர்களாக இருந்த காரணத்தால் வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை. வேதனையில என்னங்க மகத்தானது, கடுமையானதுங்கிறத அல்லாஹ் இலக்கிய நயமாக சொல்லுகிறான். கடுமையான வேதனை இருக்கிறது. எதற்காக? பொய் பேசியதற்காக. 51வது அத்தியாயம் 10வது வசனத்திலே சொல்லுகிறான், குதிலல் ஹர்ராசூன், பொய்யர்கள் அழிந்து போவார்கள். நான் யாரையாவது பார்த்து அல்லது நீங்கள் யாரையாவது பார்த்து அழிந்து போவார்கள் என்று சொன்னால் நடந்துருமா? நடந்துதான் ஆகணுங்கிறது கட்டாயமா? ஆனால் இங்கே சொல்லுவது யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், குதிலல் ஹர்ராசூன், பொய்யர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுடைய பொய் அவர்களுடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மறுமை சார்ந்த அழிவு, மறுமையில் ஏற்படக்கூடிய நட்டம், அதை பற்றி சொல்லுகிறான் அல்லாஹ். குதிலல் ஹர்ராசூன்,
சின்ன பொய் பேசுறாங்க, அதெல்லாம் எப்படிங்க குற்றமாகும்? அவங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். 99வது அத்தியாயம் 7வது 8வது வசனங்களிலே பேசுகிறான். அவர்கள் அணு அளவு நன்மை செய்தாலும் அங்கு அதை காண்பார்கள். சிறிதளவு நன்மை செய்தாலும் அதற்கு கூலி உண்டு. அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் அவர் அங்கு காண்பார். சின்ன பொய் தான் பேசினீங்களாம் தப்பிக்க முடியாது. இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், பதிவு செஞ்சிருவாங்க. அங்க ரெஜிஸ்டர் கொண்டு வந்து கொடுக்கப்படும். சின்ன பொய் தானே பேசினேன், சின்ன பொய்யும் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்பொழுது அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதோ அப்பொழுது அவற்றுக்குரிய தண்டனையை சம்பந்தப்பட்ட நபர், பொய் பேசியவர் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. உலகத்திலையும் அமல்களை பாழாக்கி மறுமையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொய் நமக்கு தேவையா? இந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீஸுகளும் நம்மை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். எதை நாம் சாதாரணமாக நினைக்கிறோமோ அந்த பொய் நம்ம எப்படியெல்லாம் பாழ்படுத்துகிறது. புகாரில் இடம்பெறக்கூடிய 33, 34வது ஹதீஸுகளில், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 106வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய் பேசுவது என்பது நயவஞ்சகன், முனாஃபிக்குடைய அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு சாமர்த்தியமா பொய் பேசணும் பத்தியா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம. யாராவது வாயை துறக்க முடிஞ்சா அமைதி ஆஃப் பண்ணிட்டோம்ல, பெருமையாக சொல்லுகிறார்கள். பொய் பேசி எதிரியை வீழ்த்துவது, பொய் பேசி ஒரு சபையில் ஒரு விதமான பயத்தை, பதட்டத்தை உண்டாக்குவதை சாமர்த்தியம் என்று பெரும்பாலான மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொய் பேசுவது நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம். பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசம் செய்வான், விவாதம் செய்தால் வரம்பு மீறி பேசுவான். இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளம். அந்த 4 இந்த ஹதீஸ்ல மொத்த வெவ்வேறு ஹதீஸுகள்ல தேடி பார்க்கும்போது நிறைய அடையாளங்கள் இருக்கு. இந்த 4ல் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பொய் பேசுவதை முதல் இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பொய் நோன்பை பாழாக்குகிறது என்று சொல்லுவது நியாயமா இல்லையா? அன்பானவர்களே, ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் ஆரம்பத்துல சொன்னோம்ல, பொய் பேசுவது, பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடுவது நோன்பை பாழாக்கிறோம். இப்ப இந்த ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு பொய் அமல்களை வீணாக்குங்கிற சட்டத்தையும் எடுக்கலாம். நம்முடைய நன்மைகளை நாசமாக்கக்கூடிய ஒரு கருவியாக பொய் இருக்கிறது. அன்பானவர்களே, மேலும் பெரும் பாவம் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய பார்வையில தௌபா இல்லாமல் மன்னிக்கப்படாது அப்படின்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய சுப செய்தி சொல்லப்படுகிறது. அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படி ஏராளமான இடங்கள்ல குர்ஆன் ஹதீஸ்ல வாசகங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். நன்மைகள் பாவங்களை அழித்து விடும். இன்னல் ஹசனாத்தி யுஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன. இந்த மாதிரி வாசகம் ஹதீஸுகள்ல பல இடங்கள்ல இந்த செயலை செய்தால் அவருடைய முந்தைய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன, இந்த செயலால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது எல்லாமே சிறு பாவங்கள் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய தகவல்கள். ஏனென்றால் பெரும்பாவத்தை பொறுத்தவரை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான், இல்லா மன் தாப, தௌபா செய்யாமல் மன்னிப்பு கிடைக்காது. பெரும்பாவத்துக்கு தௌபா இல்லாமல் மன்னிப்பு கிடைக்காது. எந்த பெரும்பாவத்திற்கு தௌபா செய்தால்தான் மன்னிப்பு கிடைக்குமோ அந்த பெரும்பாவங்களுடைய பட்டியலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. புகாரில் இடம்பெறக்கூடிய 5977வது ஹதீஸ். எதெல்லாம் பெரும்பாவம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, கொலை செய்வது, பெற்றோர்களை துன்புறுத்துவது, இவையெல்லாம் பெரும் பாவங்களில் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பெரும்பாவங்களிலேயே ஆக பெரிய பெரும்பாவம் எது என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. பெரும்பாவங்களிலேயே ஆக பெரிய பெரும்பாவம் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுதான் பொய் அப்படிங்கிறாங்க. புகாரில 5977வது ஹதீஸ். உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையும் அவர்களுடைய எச்சரிக்கையின் மீது அச்சமும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பொய்யை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
எந்த பெரும்பாவங்களுக்கு தௌபா இல்லாமல் மன்னிப்பு கிடைக்காதோ அந்த பெரும்பாவங்களுடைய பட்டியலில் அல்லாஹுடைய தூதர் பொய்யை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, பொய் என்பது எந்த அளவிற்கு வெறுக்கத்தக்க, அருவருப்பான, மோசமான, நம்மை படுபாதாளத்துல தள்ளக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொய் தானங்க, பொய் சொல்றது பாவமா? அவங்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸுகள் பதில். இன்னும் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியில 6094வது ஹதீஸாக பார்க்கிறோம். உண்மை பேசுங்கள், உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். உண்மை பேசினா அது நன்மையில உங்களை கொண்டு போய் சேர்க்கும், அந்த நன்மை உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பேசுவது உங்களை தீமையின் பக்கம் அழைத்து செல்லும். வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், தீமை உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்லும். பொய் என்பது சாதாரணம் அல்ல, அது உங்களை, அதாவது யார் பொய் பேசுகிறார்களோ அவர்களை அந்த பொய் நரகத்திற்கே கூட்டிட்டு போயிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பாவம். இன்னும் அன்பிற்குரியவர்களே, நரகத்திற்கு கூட்டிட்டு போயிடும்ங்கிறதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தாம, அந்த நரகத்துல பொய்யர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை, புகாரில 7047வது செய்தியில சொல்றாங்க. பெரிய ஹதீஸ். தினமும் சுபஹ் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கக்கூடிய தோழர்களிடத்துல யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பாங்க. யாராவது கனவு கண்டிருந்தால் அந்த கனவை தோழர்கள் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த வகையில ஒரு நாள் தான் கண்ட ஒரு பெரிய கனவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அதுதான் புகாரில 7047வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல பல தகவல்கள். அதுல ஒரு தகவல் என்ன, ஒரு மனிதர் மல்லாந்து படுத்து கிடக்கிறார். மல்லாக்க படுக்கிறதுனா என்ன நமக்கு தெரியும். அவருக்கு அருகில் இரும்பு கொக்கியை வைத்துக் கொண்டு ஒரு மனிதர் அவருடைய தாடை பகுதியில் குத்தி பிடரி வழியாக அதை வெளியே எடுக்கிறார். வலதுபுறத்திலே உள்ள அவருடைய முகத்தை எல்லாம் குத்தி கிழித்து சேதப்படுத்துகிறார். பிறகு அவருடைய இடப்பக்கத்திற்கு வந்து இந்த வலப்புறத்துல என்னெல்லாம் செஞ்சாரோ அதே மாதிரி தாடையை குத்தி கிழிக்கிறார், முகவாட்டை சேதப்படுத்துகிறார், மூக்கு துவாரத்தை குத்தி கிழிக்கிறார். அதற்குள் வலதுபுறம் சரியாகி விடுகிறது. திரும்ப வலதுபுறத்திற்கு வந்து வேதனை இப்படியாக அவர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, தெரியாம ஏதாவது ஒரு பொருள் முகத்துல பட்டுருச்சுன்னா எவ்வளவு வேதனை. மென்மையான தசை பகுதி, இரும்பு கொக்கியை கொண்டு குத்தி கிழித்து சேதப்படுத்தக்கூடிய நிலை ஒரு மனிதருக்கு நரகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆக பெரிய வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அழைத்து சென்ற அந்த 2 வானவர்களிடம் நான் கேட்டேன், இவர் ஏன் இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது, இவர் காலையில வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு பொய்யை பேசிடுறார். அந்த பொய் அப்படியே பரவி 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 உலகம் முழுக்க பரவி விடுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வாசகத்துடைய பொருள் என்ன? பொய் எப்படி சொல்லுவார்னா உண்மை மாதிரி சொல்லுவார். யார் அதை கேட்கிறார்களோ அவர்கள் அப்படியே நம்புவார்கள். நம்புவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பரப்புவார்கள். அப்படியே பரவி பரவி உலகம் முழுக்க பரவிடும். உலகம் முழுக்க ரீச் ஆகிற அளவுக்கு பொய்யை கூட உண்மை மாதிரி நேர்த்தியாக சொன்ன ஒரு நபர் நரகத்தில் இப்படி வேதனை செய்யப்படுகிறார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர் பேசிய போய் உலகம் முழுக்க பரவிடுது, அப்படி அதனால் இந்த வேதனை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட பொய் நோன்பை பாழாக்கி விடும் என்பது நியாயமா இல்லையா? அன்பானவர்களே, நீங்களும் நானும் உலகில் உள்ள மற்ற மக்களும் சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு இபாதத் நோன்பு. அதற்குரிய முழு பலனை அல்லாஹ்விடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விலகுவது மிக மிக அவசியம் என்பதை கவனத்தில் கொள்வோம். இதையே இந்த வார ஜுமாவுடைய சிந்தனையாக நம்முடைய மனதில் பதிவு செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, ஒன்றை விட இன்னொன்றை மேம்படுத்தி பார்ப்பது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து
அவர் வட்டி வியாபாரம் செய்யறாருங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு போகாம வட்டி வியாபாரம் செய்யலாமா? ஹஜ்ஜுக்கு போகாதவர் வட்டி தொழில் செய்யலாமா? என்னங்க 5 வேளை தொழுகிறீங்க, நீங்க எல்லாம் போயிட்டு திருட்டு எடை போடுறீங்களே, அப்ப தொழாமல் இருக்கக்கூடியவர் திருட்டு எடை போடலாமா? எத்தனை முறை உம்ரா போயிருக்கிறீங்க, வாங்கின கடனை ஒழுங்கா தர மாட்டேங்கிறீங்களே, அப்ப உம்ரா போகாதவர் கடன் வாங்கினா கொடுக்காம ஏமாத்தலாம், அப்படி அர்த்தமா? அந்த மாதிரி நோன்பு வச்சுக்கிட்டு போய் பேசுறீங்களேங்க, அப்ப நோன்பு இல்லைன்னா போய் பேசலாமா? அன்பானவர்களே, பொய் என்பது பெரும்பாவம் என்று சொன்னால் நோன்பாளிகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அந்த 1 மாதம் எடுக்கக்கூடிய பயிற்சி, அந்த 1 மாதம் செய்யக்கூடிய முயற்சி வாழ்நாள் முழுக்க நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நோம்பாளியா இருக்கக்கூடியவர் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விலக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதை தவிர, நோன்பு காலத்துல மட்டும்தான் பொய் பேசக்கூடாது, நோன்பு காலத்துல மட்டும்தான் பொய்யான நடவடிக்கையில ஈடுபடக்கூடாதுன்னு ஒருவர் புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவரை விட நட்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது. அன்பானவர்களே, இறையச்சத்தை பற்றி நோன்புக்குரிய காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 183வது வசனம் இதை பற்றி பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக முன் சென்ற சமுதாயத்தவருக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இறையச்சத்திற்காகத்தான் நோன்பு என்று சொன்னால் அந்த 1 மாதத்திற்கா வாழ்நாள் முழுவதற்குமா? எல்லோருக்குமே தெரியும், அந்த 1 மாதத்தில் எடுக்கக்கூடிய இறையச்சம் தொடர்பான அந்த பயிற்சி வாழ்நாள் முழுவதும் நம்மை இறையச்சவாதிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோருமே ஒப்புக்கொள்கிறோம். வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், கணவர் வேலைக்கு சென்று விட்டார், குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டார்கள், யாருமே இல்லை, ஃப்ரிட்ஜை திறந்தா பழங்கள் இருக்கிறது, பிஸ்கெட்டுகள் இருக்கிறது, என்னென்ன உணவு பொருட்களோ இருக்கிறது, சாப்பிட்டுட்டு நோம்பாளி மாதிரி நடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு பெண்ணும் செய்ய மாட்டாள், எந்த ஒரு ஆணும் செய்ய மாட்டான், எந்த குழந்தைங்க கூட செய்யாது. முடியல நான் நோன்பை விட்டுறேன்னு சொல்லுமே தவிர சாப்பிட்டுக்கிட்டு நோம்பாளி மாதிரி குழந்தைகள் கூட நடிக்க மாட்டார்கள். ஏன்? அந்த மாதத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த இறையச்சத்திற்கான பயிற்சி, அந்த 1 மாதம் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சி வாழ்நாள் முழுக்க நமக்கு பயன்படும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா? அதே போன்றுதான் நோன்பாளியா இருக்கும்போது மட்டும் பொய் பேசக்கூடாது அர்த்தம் அல்ல, நோன்பாளியாக இருக்கும்போது மட்டும் பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. அந்த மாதம் எடுக்கக்கூடிய பயிற்சி, அந்த மாதம் செய்யக்கூடிய முயற்சி வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்க வேண்டும். அதை கொண்டு நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். இதை கவனத்தில் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.